ஹாய் ஒருவன் இப்போ தான் நான் வந்து ஒரு வீடியோ போட்டு போனேன் இல்லையா. ஸோ நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, பிரேக்கிங் நியூஸ். ஸோ மே முதல் வாரத்தில் பொறியியல் சேர்க்கை ஆன்லைன் பதிவு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. மே 5ஆம் தேதியிலிருந்து பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கும் என தகவல். அப்போ 5ஆம் தேதி டிஎன்இஏ வெப்சைட் போர்ட்டல் அப்டேட் ஆயிரும். TNEA.online.orgங்கிற வெப்சைட் www.TNEA.online.org வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடும். அதில் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. அதில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. நமக்கு ரிசல்ட்டும் எப்போன்னு வந்து சொல்லியிருக்காங்கப்பா. அந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இதெல்லாம். ஏன்னா என்ன சார் டிஎன்இஏ பற்றி மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா வருஷம் 2.5 லட்சம் பேர் பக்கம் விண்ணப்பிப்பாங்க, அப்ளிகேஷன் போடுவாங்க. அதில் 2 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. போன வருஷம் மட்டும் 1,97,601 பேர் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த வருஷம் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க. அண்ட் என்னோட கணிப்பு என்னன்னா, ரேங்க் லிஸ்ட் வந்து 2,10,000க்கு மேலேயே வரும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பார்ட்டிசிபேஷன் இந்த தடவை அதிகமாக இருக்க போகுதுங்கிறது தோணுது. ஸோ அதனால் சீட் கிடைக்கும் கிடைக்காதெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எப்போவுமே. ஒவ்வொரு வருஷமும் கல்லூரியில் இந்த வருஷமும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டேட்டாலாம் இனிமேல் தான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு எப்படி 2 லட்சம் சீட்டாவது இருக்கும். சரிங்களா, 2 லட்சம் இல்லை 1,75,000 2 லட்சம் சீட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு மே முதல் வாரத்தில் தொடங்கும். அதுதான் மே 5ன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன அக்யூரேட்டாக. இப்போ ரிசல்ட் எப்போன்னு பார்த்தலாம். மே பாருங்க, ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கும்னு போட்டாச்சு. இப்போ ரிசல்ட் எப்போன்னு பார்த்தோம்னா காப்பிரைட் அடிக்கும். நம்ம இப்படியே வந்து ஆன் பண்ணோம்னா நியூஸை, இந்த நியூஸோட லிங்க்கும் உங்களுக்கு தரேன். சரியா, சரி ஓகே. ரிசல்ட் எப்போன்னு பார்த்துடலாம். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் மே 9 அல்லது அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே வெளியாகலாம் என்பதால் அறிவிப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மே 9ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடினா எனக்கு தெரிஞ்ச 6ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தான்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்லி 2 நாளைக்கு முன்னாடின்னு சொல்லியிருக்கிறாங்க. 7ஆம் தேதி 6ஆம் தேதி என்னன்னு தெரியல. மே 9 என்ன கிழமை என்னன்னு தெரியல, பார்க்கணும். சரிங்களா, மே 9லேருந்து முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 2 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆயிரும். அவங்க விட்டுருவாங்க. ஏன்னா வந்து எல்லா கரெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்க ஸ்திதியில் இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கன்ஃபார்மு. ஸோ அது போக டிஎன்இஏ போர்ட்டல் 5ஆம் தேதி ஓப்பன் ஆகணும். கடகடன்னு ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. டிஎன்ஏ வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல்லே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற வீடியோவே போடுவோம். எல்லாமே ஆன்லைன் தான். நீ போய் தேவையில்லாமல் எதுவும் நோண்ட வேணாம். நீ வந்து உன்னுடைய லேப்டாப்லேயே போகலாம். ஃபோனில் பண்ணாத லேப்டாப்பில் பண்ணு. ஸோ என்னால் தேவையில்லைங்கிறது எல்லாமே நான் வீடியோ போடுறேன். ஸோ அதே சமயம் நீ டிஎஃப்சி சென்டர்லேயும் போய் பண்ணிக்கலாம். டிஎஃப்சி சென்டர் அப்படின்னா டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர். அது எங்கே சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் 110 மையங்கள் அமைப்பாங்க. அதாவது 5 கிலோமீட்டர் ரேடியஸில் உன் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும். அது எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டால், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற தெரியுமா, அங்கேயே நீ வந்து டிஎன்இஏவோட ஸ்பெஷலைசேஷன் சென்டரோட அட்ரஸ் அங்கேயே காட்டும். உன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அட்ரஸ் ஏதாவது கூட ஏதோ ஒரு ஸ்கூலில் இருக்கும். சார் அங்கே போய் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. ஆமாம், அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும்ல. தெரிஞ்சால் போய் பண்ணிக்கலாம். நீங்கள் வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டிஎன்ஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர்னு சொல்லிட்டு பிடிஎஃபே இருக்கும். நான் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் எந்த அட்ரஸில் உங்களுக்கு எந்த அட்ரஸில் வசதியாக இருக்கோ அதில் போய் நீங்கள் பண்ணுங்கள் பக்கத்தில். சரிங்களா, என்னையும் கேட்டால் அங்கெல்லாம் போய் பண்ண வேணாம். நீயே உட்காந்து வீட்டில் நம்மளை பார்த்து கூட பண்ணலாம். நம்மளை மாதிரி நிறைய பேர் போடுவாங்க, அதை பார்த்து கூட பண்ணலாம். ஏன் லேப்டாப்பில் தான் ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். சரியா, ஸோ அதனால் உனக்கு 1 நாள் 2 நாள்லாம் டைம் தர மாட்டாங்க. 1 மாதம் டைம் தருவாங்க. ஜூன் 6 மணி டைம் தருவாங்க. ஸோ அதனால் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸில் தப்பு பண்ண வேண்டாம். பொறுமையாக பண்ணுங்கள். 1 நாளில் பண்ணும், 2 நாள் பண்ணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு போட்டவனுக்கு தான் சீட் கிடைக்கும். அப்படிலாம் கிடையாது. நீ எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். உன்னுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு பொறுமையாக பண்ணு, எந்த தவறு இல்லாமல் பண்ணு. சரியா, 1 மாதம் டைம் தருவாங்க. அதனால் நானும் சேர்ந்து வீடியோ போட்டுருவேன். +2 பொதுத் தேர்வு மே 9ஆம் தேதின்னு சொன்னாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு மே 7ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுதான். ஸோ மே 5லிருந்து பொறியியல் சேர்க்கையான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்க என தகவல். ஸோ மே 5ஆம் தேதி வந்து நமக்கு டிஎன்இஏ வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். அதை நம்ம ஆன்லைனில் ஃபில் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ரேங்க் லிஸ்ட் எல்லாமே அப்டேட் வந்துடும். எல்லாமே வெப்சைட்லேயே வந்துடும். எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். நம்ம கூட கனெக்ட்லேயே இருங்க. அப்போ தான் தெரியும். ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம்ல. தேங்க்யூ. எதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.
அப்புறம் ஒரு விஷயம் வருது, ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு பதறப்பட வேண்டாம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு போகிறதா, ஸ்கூலில் போய் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அட்மிஷன் போடுறதா போட வேணாமா, எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஸோ ரிசல்ட்டின் அடிப்படையில் எப்படி இருக்குது என்னங்கிறத அதோட டேட்டாலாம் அனலைஸ் எல்லாம் பண்ணி சொல்லுவோம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.